வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 7 சூப்பரான ஒரு எபிசோடு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அந்த டாக்டர் இருக்காங்கல்ல, ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணு வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு லேட் நைட் ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தேவையில்லாம 4 ரவுடிங்க வந்துட்டு தேவையில்லாம அந்த பொண்ணுகிட்ட வந்து வம்பிழுக்கிறாங்க. அந்த பொண்ணு அந்த ஆட்கள் கிட்ட இங்க பாருங்க, தேவையில்லாம இப்ப எதுக்கு வந்துட்டு என்கிட்ட வம்பிழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கு அந்த அவனுங்க சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம வந்துட்டு நீ பேசாம இப்ப நீ எங்க கூட வரப்போறியா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகி, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி கேட்பீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க. அதே நேரத்துல அந்த 4 பேரும் வந்துட்டு இந்த பொண்ணை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க, யாராவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோவோட கார் இருக்குல்ல, அந்த பக்கமா வருது. ஹீரோ வந்துட்டு நேரா அந்த பொண்ணை யாரோ துரத்திக்கிட்டு வரதை பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு காரை டக்குன்னு நிப்பாட்டி அங்கேருந்து வராரு. வந்துட்டு என்னமாச்சு அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு ஓடி வந்து ஹீரோ கிட்ட, சார் சார், இவனுங்க 4 பேரும் யாருன்னு தெரியல சார், தேவையில்லாம என்கிட்ட வம்பளுக்கு வராங்க சார், தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. நேரா அந்த 4 பேரையும் பார்த்து, டேய் என்னடா வேணும் உங்களுக்கு, எதுக்குடா தேவையில்லாம வந்துட்டு இந்த பொண்ணு கிட்ட இப்ப பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு அவனுங்க சொல்றாங்க, யோ உனக்கு இது தேவையில்லாத வேலை, தேவையில்லாத வேலையில நீ ஏன் வந்து மூக்கம் நுழைக்கிற, நீ போயிரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு பாவம் இந்த பொண்ணு நடந்து வரப்ப நீ தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பேச. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமா சார், நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன், இவனுங்க தேவையில்லாம வந்துட்டு என்னை துரத்திக்கிட்டு வந்து பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருமா, நீ கவலைப்படாத, அதான் நான் வந்துட்டேன்ன, சரி நீ போயிட்டு கார்ல ஏறு அப்படின்னு. அப்ப அந்த 4 பேரும் ஹீரோவை பார்த்து, என்னடா இடையில வந்து ஹீரோயிசத்தை காமிக்கலாம் அப்படின்னு பாக்குறியா, இப்பவே நாங்க யாருன்னு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரும் ஹீரோவை தாக்க முயற்சி பண்ண ஹீரோ டக்குன்னு அந்த 4 பேரையும் தாக்கி அந்த இடத்துல இருந்து விரட்டி அடிக்கிறாரு. விரட்டி அடிச்சுட்டு நேரா கார்ல வந்து ஏறுறாரு. ஹீரோ நேரா அந்த பொண்ணை பார்த்து, ஏமா நீ யாருமா, இந்த நேரத்துல ஏன் இந்த பக்கமா வந்த அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்றாங்க, சார் நான் என் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்தேன் சார், திடீர்னு இப்படி நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சார், 4 பேரும் டக்குன்னு என்னை துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க, கடவுளா பார்த்து உங்களை அனுப்பியிருக்காங்க, நல்ல வேலை, ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்து நான் தப்பிச்சிருக்கேன். ஹீரோ சொல்றாரு, சரி உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் உன்னை கொண்டு போய் உங்க வீட்டுல விடுறேன் அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்றாங்க, சரிங்க சார், இதுல இருந்து ஒரு 3வது தெரு சார் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நேரா அழைச்சுக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. பார்த்தா அந்த டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க கதவை திறக்கிறாங்க. டாக்டரை பார்த்ததும் ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்ன இது, டாக்டர் இங்க இருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோ டாக்டரை பார்த்து, வணக்கம் டாக்டர் அப்படின்னு சொல்ல டாக்டர் கேக்குறாங்க, சார் நீங்க இங்க என்ன சார் பண்றீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, மேடம் இது மாதிரி உங்க பொண்ணு வந்துட்டு ஏதோ ரொம்ப பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள நான் அப்ப காப்பாத்தி கொண்டு வந்தேன் அப்படின்னு. டாக்டர் சொல்றாங்க, அப்படியா நீ அப்படின்ட்டு நேரா அவங்க பொண்ணை பார்த்து, ஏமா என்னமாச்சு, நீ ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள போன என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, அம்மா நான் என் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக தாம்மா போனேன், திடீர்னு 4 ரவுடிங்க எங்கேருந்து வந்தானுங்க அப்படின்னு தெரியல, தேவையில்லாம என்கிட்ட வம்பளுக்க ஆரம்பிச்சாங்க, நல்ல வேலை இந்த சார் தான் வந்துட்டு கடைசி நேரத்துல என்னை காப்பாத்தினாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த டாக்டர் சொல்றாங்க, அப்படியா அப்படின்னு. நேரா ஹீரோவை பார்த்து, ரொம்ப நன்றிங்க, சரி ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சா, நீங்க 2 பேருமே சேர்ந்து இப்ப சந்தோஷமானதான வாழ்றீங்க அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, இல்ல ரேவதிக்கு இன்னுமே பழைய ஞாபகங்கள் எதுவுமே வரவே இல்லை, அதனால நான் இப்போ தனியா தான் இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதும் டாக்டர் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன தம்பி சொல்றீங்க, இன்னும் அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வரலையா? ஹீரோ சொல்றாரு, ஆமா, இன்னும் ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வரல அப்படின்னு. இதை கேட்டதும் டாக்டர் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீங்க தானே ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வர மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது, அப்படி ஏதாவது சொன்னா ரேவதிக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கல்ல, அதனாலதான் இப்போதைக்கு நாங்க ரேவதி கிட்ட எந்தவித பழைய விஷயம் எதுவுமே சொல்லவே இல்லை, இப்போதைக்கு எங்களுக்கு ரேவதி வந்துட்டு நல்லபடியா இருந்தாலே போதும், அதனாலதான் அவகிட்ட நாங்க யாருமே
பழைய விஷயங்கள் எதுவுமே சொல்லாம இருக்கோம். இதை கேட்டதும் இந்த அம்மா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? ரேவதிக்கு இந்நேரம் பழைய ஞாபகங்கள் வந்திருக்கும். நீங்க 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா வாழ்றீங்க அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா, என்ன தம்பி திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, பரவாயில்ல விடுங்க. இதுல என்ன இருக்கு? சீக்கிரம் ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் கூடிய சீக்கிரம் வந்துரும். நாங்க 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. அவர் போனதும் அந்த டாக்டர் வந்துட்டு கண் கலங்குறாங்க. டாக்டர் கண் கலங்குறத பார்த்துட்டு அவங்களோட பொண்ணு கேக்குறாங்க, ஏமா நீங்க இப்படி கண் கலங்குறீங்க அவர் போனதோட? என்னம்மா ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதும் அந்த டாக்டர் சொல்றாங்க, ஆமாம்மா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். 2 பேரை வந்துட்டு நான் பிரிச்சு வச்சுட்டேம்மா அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த பொண்ணு ஷாக் ஆகி, என்னம்மா சொல்றீங்க? 2 பேரை பிரிச்சு வச்சுட்டீங்களா? என்னம்மா, எனக்கு ஒன்றும் புரியலையே. அவர் வந்துட்டு போனதுலேருந்து நீங்க ரொம்பவே கவலையா இருக்கீங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு. அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாங்க, அம்மாடி, இப்ப போனாருல்ல, அவரோட மனைவி பேரு ரேவதி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு ஒரு விபத்தாகிருச்சு. அந்த பொண்ணுக்கு கடைசி 3 வருஷத்துல உள்ள எல்லா விஷயமுமே மறந்து போயிருச்சு. நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். என்னாச்சுன்னா, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பழைய விஷயங்களை சொன்னாலே அவளுக்கு நார்மலா ஞாபகத்துக்கு வந்துரும். ஆனா அந்த பொண்ணோட சித்தி இந்த கார்த்தி மேல என்ன பகையோ தெரியல, பழைய விஷயங்கள் எதையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு தடுத்துட்டா. ரேவதிக்கு அப்படி பழைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா அவளோட எதிர்காலத்துக்கு ரொம்ப பெரிய ஆபத்து அப்படின்னு என்ன சொல்ல சொன்னா. நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாலும் அவ என்ன மிரட்டுனா. என் குடும்பத்தை ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மிரட்டுனா. வேற வழி இல்லாம அவ சொன்னதுக்கு நானும் சரின்னு சொல்லி, அவ சொன்னது எல்லாத்துக்குமே நான் சரின்னு சொல்லி, இத்தனை வருஷமா அந்த உண்மையை வந்துட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு நான் வந்து அந்த குடும்பத்துக்கிட்ட சொல்லிட்டேன். அந்த குடும்பமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியும் அந்த பொண்ணுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி 2 3 மாசத்துக்கு மேல ஆகிருச்சு. இன்னும் அந்த பொண்ணுகிட்ட யாருமே உண்மையை சொல்லாம இருக்காங்க. இவரு அவரோட மனைவி கூட சேராம இருக்காரு. அப்போ இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்? நான் தானே. அன்னைக்கே நான் உண்மையை சொல்லியிருந்தா அவங்க 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஆனா நான் இப்படி உண்மையை சொல்ல விடாம தடுத்துட்டேன். என்ன நினைச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, அம்மா, நான் இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த சார் தான் காரணம். அவரோட குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய அநியாயமா? அம்மா, அவங்க 2 பேரையும் நம்ம தாம்மா சேர்த்து வைக்கணும். அதுக்கு இவங்க சொல்றாங்க, இல்லடி, நான் போய் சொன்னா கண்டிப்பா அது நம்மளுக்கு தாண்டி ஏதாவது ஆபத்தா வரும். அந்த பொண்ணு சொல்றாங்க, அம்மா, அதுக்காக உண்மையை சொல்லாம இருக்க முடியுமா? இங்க பாருமா, நீ கவலைப்படாத. அந்த சார் நமக்கு பண்ண உதவிக்கு அவருக்கு கண்டிப்பா நம்ம கைமாறா இத பண்ணியே ஆகணும். இன்னைக்கு நான் உங்க முன்னாடி உயிரோட நின்றுக்கவே மாட்டேன். அவரு கடைசி நேரத்துல வந்ததுனாலதான் நான் அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சேன். அம்மா, நீங்க சொல்ற மாதிரி என்னால இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் போயிட்டு அந்த குடும்பத்துல உள்ளவங்களை உடனே சந்திச்சு ரேவதி கிட்ட உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்ல, டாக்டர் சொல்றாங்க, சரிம்மா, நான் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலைய நீ செய்யற, எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ போயிட்டு உண்மையை சொல்லு, அவங்க கண்டிப்பா ஏத்துப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த பொண்ணும், சரிம்மா, நான் உடனே போயிட்டு ரேவதி அக்காவை சந்திச்சுட்டு அவங்க கிட்ட விஷயத்த சொல்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு நேரா ரேவதியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க மாடியில வந்துட்டு ஒரே கவலையா உட்காந்துருக்காங்க. என்னடா அது, இப்படி நம்ம குடும்பத்துக்குள்ள அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அம்மா என்னடான்னா கார்த்தி மாமா கூட என்னை சேர்த்து வைக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பிடிவாதத்தை நான் எப்படி மாத்துறது அப்படின்னு ரேவதிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு வந்துட்டு நேரா வீட்டுக்கிட்ட வந்துட்டு நேரா ரோஹிணியை பார்த்து, மேடம், இது மாதிரி நான் ரேவதியோட ஃப்ரெண்டு, நான் ரேவதியை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி சொல்றாங்க, இங்க பாரு, அவ மாடியில இருக்கா அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு நேரா மாடிக்கு போறாங்க. அப்ப ஈஸ்வரி அந்த பொண்ணை பார்த்துட்டு, யார் இந்த பொண்ணு அப்படின்னு நேரா ரோஹிணி கிட்ட போயிட்டு, ரேவதி, இப்போ ஒரு பொண்ணு வந்தாலே அவ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, அம்மா, அவ ரேவதியோட ஃப்ரெண்டாமா, ரேவதியை பாக்குறதுக்காக வந்திருக்கா. ஈஸ்வரி ஷாக் ஆகி, ஏ ரோஹிணி, ரேவதியை யாரும் சந்திக்க கூடாது அப்படின்னு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கனா இல்லையா? எதுக்கு வந்துட்டு நீ ரேவதிய சந்திக்க விடுற? இங்க பாரு, அதெல்லாம் வந்துட்டு சந்திக்க வைக்க கூடாது. நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, ரோகிணி சொல்றாங்க, அம்மா, ஃப்ரெண்ட்ஸை கூட ரேவதி பார்க்க கூடாதா? என்னம்மா நீங்க பண்றது ரொம்ப மோசமா இருக்கு. அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றது ரொம்ப அநியாயமா. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவளுக்கு இப்ப பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்ல. டாக்டர் என்ன சொன்னாங்க?
அவளுக்கு பழைய ஞாபகங்களை ரொம்ப கட்டாயப்படுத்தி வர வச்சா அதுவே ரொம்ப பிரச்சனையாகும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அதனாலதான் நான் சொல்றேன், தயவு செஞ்சு சொல்றது கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு, நான் போயிட்டு அந்த பொண்ணை தடுக்கிறேன் அப்படின்னு. ரோகிணி சொல்றாங்க, சரிம்மா உங்க விருப்பம், நான் எதுவும் சொல்லலம்மா அப்படின்ட்டு இருக்காங்க. ஈஸ்வரி இங்கேருந்து மாடிக்கு கிளம்புறாங்க. அதே நேரத்துல அந்த பொண்ணு வந்துட்டு நேரா ரேவதியை ஓடி போய் பாக்குறாங்க. ரேவதி அந்த பொண்ணை பார்த்து, யாரும்மா நீ, ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வர அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு சொல்றாங்க, அக்கா நீங்க தானே ரேவதி அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, ஆமா நான் தான் ரேவதி, என்னம்மா ஆச்சு அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்றாங்க, மேடம் எங்க அம்மா வந்துட்டு நர்ஸ் மேடம், டாக்டர் மேடம், உங்களுக்கு வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்துச்சுல்ல, அந்த விபத்துல எங்க அம்மா தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மாவுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சி அப்படின்னு ரேவதி கேக்குறாங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, மேடம் இது மாதிரி எங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு பழைய ஞாபகங்கள் நிறைய மறந்து போச்சு. அதுவும் கடைசி 3 வருஷத்துல உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாமே மறந்து போயிருக்கு. அப்ப ரேவதி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படியெல்லாம் நான் அவ்வளோ சீக்கிரமா விஷயங்களை மறந்துட மாட்டேன். உங்ககிட்ட யாரோ ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்காங்க போல அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, இல்ல எங்க அம்மா டாக்டர், எங்க அம்மா தான் வந்துட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதே, எங்க அம்மா தான் இந்த உண்மையை சொல்றதுக்காக எனக்கு அனுப்பி வச்சாங்க அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி. அப்போ ஈஸ்வரியும் அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துடுறாங்க. ஈஸ்வரி அந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்ப இந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கார்த்தி அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிட்டீங்க. அவரு ரொம்ப நல்லவர், நீங்க 2 பேருமே ஹாப்பியா வாழ்ந்தீங்க. ஆனா உங்க அம்மாவுக்கு வந்துட்டு அந்த குடும்பத்தை பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக 2 பேருமே பிரிச்சு வச்சுட்டாங்க. அதுவும் உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் இல்லை அப்படின்னத்தோட இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. இது கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி. அப்போ ஈஸ்வரியும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி ஷாக் ஆகி, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இவங்க சொல்றது எல்லாம் உண்மையா? ஏதோ எனக்கு கடைசி 3 வருஷத்துல உள்ள எல்லா விஷயமும் மறந்து போயிட்டு அப்படின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையாமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா நீங்க என்கிட்ட ரொம்ப பெரிய உண்மையை மறைக்கிறீங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஏமா என்கிட்ட இவ்வளோ பெரிய உண்மையை மறைக்கிறீங்க? எனக்கு ஆரம்பத்துலேருந்தே மனசுக்கு கொஞ்சம் பாரமாவே இருந்துச்சு. என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன்றை வந்துட்டு நான் இழக்கிறேன் அப்படின்னு எனக்கு ஏதோ யோசனை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா எது அப்படின்னு எனக்கு சரியா புரியவே இல்லை. இப்பதாம்மா புரியுது. என் என் கல்யாண வாழ்க்கையவே நான் மறந்துட்டு இருந்திருக்கேன். அதுதான் எனக்கு அடிக்கடி ஞாபகத்துல வந்திருக்கு. உங்களை போய் நான் இத்தனை வருஷமா நம்பிக்கிட்டு இருந்திருக்கேனே, எங்க அம்மா எனக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கீங்களே அப்படின்னு ரேவதி பேசுறாங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. நேரா அந்த பொண்ணை பார்த்து, உன்னை யாரடி அனுப்புனது அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து ரேவதி மேடத்துக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க. அவங்க கிட்ட அவங்களுக்கு நடந்த கல்யாண வாழ்க்கையை பத்தி சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க யாரும் அதை சொல்லாம இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. ரேவதி சொல்றாங்க, அம்மா போதுமா, அந்த பொண்ணை மிரட்டி இனிமே என்ன பண்ண போறீங்க? அதான் உண்மை எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ ரேவதிக்கு வந்துட்டு அந்த பொண்ணு மூலமா உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஸோ இதை வச்சு ரேவதி ஈஸ்வரி கிட்ட என்ன கேட்க போறாங்க, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத அப்கமிங் எபிசோடில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேற சுவாரஸ்யமான ஒரு கதையில பார்ப்போம். உங்களுக்கு நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.